பறையர் சமுதாய மக்களின் பெரும்பான்மையான வாக்குகளை வாங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் திமுகவை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தேர்தல் கள நிலவரங்களை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தோப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி. பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி நெருங்க பிரச்சார களம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த பிரச்சார காலத்துல திமுகவை திகைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை பறையர் சமுதாய மக்கள் வரவேற்று அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்ற உறுதியும் கொடுக்கக்கூடிய காட்சிகளை கண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி கதிகலங்கி போயிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தர்மபுரி வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செல்லக்கூடிய பகுதிகளில் பறையர் சமுதாய மக்கள் நீங்கள் தான் தகடூரில் வென்று எங்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறார்கள். மயிலாடுதுறையில ம.க.ஸ்டாலின் அவர்களை எங்க பகுதிக்கு வந்து ஓட்டு கேட்க வேண்டும் என்று ஆரத்தி எடுத்து வரவேற்று அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்கின்ற உறுதியை கொடுக்கிறார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் முரளி சங்கர் அவர்கள் அத்தனை ஆதிதிராவிட மக்களுடைய வாக்குகளையும் அறுவடை செஞ்சுக்கிட்டு வர்றார். அதே போன்ற நிலவரம் தான் ஆரணி கணேஷ்குமார் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலும், அரக்கோணத்துல வழக்கறிஞர் பாலு அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலும் பறையர் சமுதாயத்துடைய வாக்குகள் என்பது வெளிப்படையாகவே பாட்டாளி மக்கள் கட்சிகளை நோக்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்ம கண்முன்னடையவே தெரியும். இந்த காட்சிகளே நமக்கான வெற்றிய நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளாகவும் அமையும். திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை நாள்களாக செய்து வைத்திருந்த சூழ்ச்சி இந்த தேர்தலில் அவிழ்க்கப்பட்டிருக்கு. இதை குறித்து நான் பறையர் சமுதாய மக்களிடம் விசாரிக்கின்ற போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வன்னிய சமுதாய மக்களும் பறையர் சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு வாழறோம். இந்த சமுதாயங்களை பிளவுபடுத்தி இவர்களை பிரிவுபடுத்தி சாதி மோதல்களை ஏற்படுத்தி அதுல திமுக குளிர்காய நினைக்குது. அதற்கு முடிவு கட்டக்கூடிய தேர்தலா இந்த மக்களவை தேர்தல் இருக்கணும்னு சொல்றாங்க. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில நம்ம களத்துல இறங்கி 6 நாட்களாக ஆய்வு செய்திருந்தோம். இந்த 6 நாட்கள் ஆய்வுல கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தங்கர்பச்சான் அவர்கள் பெரும்பான்மையான பகுதி, அவர் போன பகுதியில பெரும்பான்மையான பகுதிகள் எல்லாம் பறையர் சமுதாய மக்கள் வாழக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் உளமாற தங்கர்பச்சான் அவர்களை உங்களுக்கு தாங்க நாங்க வாக்குகளை செலுத்துவோம், எங்களுடைய வேதனைகளை திரையில காண்பித்த மனிதர் நீங்க, இன்னைக்கும் எங்களுடைய திருவிழாக்கள்ல நீங்க வச்ச பாடல் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, எங்களை பத்தி பேச இங்க நாதி கிடையாது, ஆனால் நீங்க பேசுனீங்க, நீங்க நிற்கிற போது நீங்கள் எங்களுக்கு பொது வேட்பாளராக காட்சி அளிக்கிறீங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தானே உறுதி கொடுக்கிறாங்க. தங்கர்பச்சான் அவர்கள் தென்றல் படத்துல பறை பறை என்கின்ற ஒரு பாட்டை இடம்பெற செய்தது என்பதை அவர்கள் மறக்காம நினைவுபடுத்தி அந்த வேட்பாளர்கிட்ட உறுதி கொடுக்கிறார். அதே போன்ற காட்சிகள் பல இடங்கள்லையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒட்டுமொத்தமாக ஊர் ஒன்று கூடி பாமகவிற்கு வாக்கு அளிப்போம் என்கின்ற காட்சியும் நம்ம பார்க்க முடியும். இப்படியாக பறையர் சமுதாய மக்கள் நமக்கான உரிமைக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பதற்காக மனது மாறி இருப்பது கூடிய சம்பவங்களை திமுகவால ஏத்துக்க முடியல. இதன் காரணமாகத்தான் திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினே சிதம்பரத்துல பிரச்சாரம் பண்றப்ப ஒரு சிறுத்தையை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நாங்க 2 சிங்கங்களை இறக்கி விட்டுருக்கிறோன்னு சாதியை மையப்படுத்தி சாதியை தூண்டி விட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதற்கான காரணங்கள் யாருக்கும் புரியாமலாம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த 2 சிங்கங்களும் இன்றைக்கும் சிங்கங்களாக இருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை அந்த மக்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த பறையர் சமுதாய மக்களும் வன்னியர் சமுதாய மக்களும் தமிழ்நாட்டினுடைய ஆதித்தமிழ் குடிகள், அவர்கள் ஒன்றுபட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வென்று அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் வென்று பாராளுமன்றத்திற்கு அனுப்புகின்ற போது இந்த 2 சமுதாய மக்களுடைய உரிமை நிலைநாட்டப்படும். இன்னொன்று என்னன்னா, இவர்கள் வென்று வந்தால் இந்த பகுதிகளில் அமைதி நிலவுன்னு நம்புறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, பாமகவுடைய நோக்கம் என்பது வளர்ச்சி மட்டுமா தான் இருக்கு. இந்த டாஸ்மாக ஒழிக்கணும்னு போராடுறாங்க. அது வன்னிய சமுதாய மக்களுக்காக மட்டுமல்ல, பறையர் சமுதாய மக்களுக்காகவும் தான் போராடுறாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து போராடுறாங்க. அது வன்னிய சமுதாயத்தினுடைய பெண்களுக்கு மட்டுமல்ல, பறையர் சமுதாயத்தினுடைய பெண்களுக்குமான உரிமைக்காகவும் தான் அவங்க போராடுறாங்க. இப்படியாக தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி பொதுத்தளத்தில் இயங்கிக் கொண்டு அத்தனை மக்களுக்காகவும் போராடி குரல் கொடுத்து கொண்டிருப்பதை பறையர் சமுதாய மக்கள் பார்க்காம இல்லை, அதை அறியாமலும் இல்லை. இன்னொன்று, நான் இந்த சமுதாயத்திற்கான தலைவர்னு சொல்லிக்கக்கூடியவர்கள்
இந்த சமுதாயம் வஞ்சிக்கப்பட்ட போது, ஏன் வேங்க வயல்ல நடந்த அராஜகத்தின் போதும் கூட வாய் மூடி மௌனமாக இருந்து ஆளுங்கட்சிக்கு கண்டிக்காத சூழ்நிலை இருந்தாங்க. அவர்களை எப்படி இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற கேள்வியும் அந்த மக்கள்கிட்ட இருக்க செய்யும். பெரும்பான்மையான வாக்குகள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து பிரிந்து வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. மீண்டும் மத்தியில மோடி தலைமையிலான ஆட்சி தான் வரப்போகின்றது. அந்த ஆட்சியில தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மத்திய அமைச்சரவையில இடம்பெற வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்து நமக்கான உரிமையை நம்ம தேடிக்கணும். அப்படி வாக்களிச்சாதான், எப்படி 2004ஆம் ஆண்டுல மத்திய அமைச்சரவையில பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருந்த போது பட்டியல் சமுதாய மக்களுக்கும் பழங்குடியின சமுதாய மக்களுக்கும் 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்து இந்த மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டியதோ, அதே போன்று மீண்டும் நிலைநாட்ட முடியும் என்பதை அந்த மக்கள் உணராமல் இல்லை. மிகப்பெரிய மாற்றம் என் மண்ணில் தோன்றியிருக்கு. இந்த மாற்றம் நிச்சயமாக வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.